சூரத்துல் பக்ரா வசனம் 119. நபியே, உங்களை நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை விடுப்பவராகவும் உண்மை மறையுடன் நாம் அனுப்பியுள்ளோம். நரகவாசிகளைப் பற்றி உம்மிடம் வினவப்பட மாட்டாது. இந்த வசனம் தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: சொர்க்கம் குறித்து நற்செய்தி கூறுபவராகவும் நரகம் குறித்து எச்சரிக்கை விடுபவராகவும் நாம் அனுப்பியுள்ளோம் என்று பொருள். நரகவாசிகளைப் பற்றி உம்மிடம் வினவப்பட மாட்டாது என்றால், உம்மை நிராகரித்தவர்கள் ஏன் நிராகரித்தார்கள் என்று உம்மிடம் நாம் கேட்க மாட்டோம் என்று பொருள். இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஓதல் முறையில் லா துஸ் அலு என்பதற்கு பதிலாக லன் துஸ் அல என வாசித்துள்ளார்கள். பொருள்: ஒருபோதும் உம்மிடம் வினவப்படாது. மேலும் லா துஸ் அலு உம்மிடம் வினவப்படாது என தகவல் வாக்கியமாகவே பலரும் வாசித்துள்ளார்கள். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: எடுத்து சொல்வதுதான் உமது கடமை, விசாரணை செய்வது நமது பொறுப்பாகும். அதாவு பின் யசார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது: நான் அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குண நலன் குறித்து தௌராத்தில் இடம்பெற்றதை எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டேன். உடனே சரி சொல்கின்றேன் என்று கூறிய அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக குர்ஆனில் அவர்களின் குண நலன்கள் கூறப்பட்டிருப்பதைப் போன்றே தௌராத்திலும் கூறப்பட்டிருந்தன என்று கூறினார்கள். அந்த குண நலன்கள் ஆவன: நபியே, உங்களை சாட்சியாளராகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை விடுபவராகவும் பாமர மக்களின் பாதுகாவலராகவும் நாம் அனுப்பியுள்ளோம். நீங்கள் என்னுடைய அடியார், என்னுடைய தூதர். உங்களுக்கு அல் முத்தவக்கில், இறைவனை சார்ந்திருப்பவர் என்று நான் பெயர் சூட்டியுள்ளேன். மேலும் தௌராத் வேதத்தில் இடம்பெற்றிருப்பதாவது: அவர் கடின சித்தம் கொண்டவரோ முரடரோ கடை வீதிகளில் கூச்சலிடுபவரோ அல்லர். ஒரு தீமையை வேறொரு தீமையால் தடுக்க மாட்டார், மாறாக அதை மன்னிப்பார், பொறுத்து கொள்வார். கோணலான ஒரு சமுதாயத்தை அவர் மூலம் சீராக்காதவரை அல்லாஹ் அவரது உயிரை கைப்பற்ற மாட்டான். அதாவது, மக்கள் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறாதவரை அவர்களை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான். அவர் மூலம் குருட்டு கண்களையும் செவிட்டு காதுகளையும் மூடப்பட்ட உள்ளங்களையும் அல்லாஹ் திறப்பான்.